அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, குழந்தை திருமண தடுப்பு சட்டம். குழந்தை திருமண தடுப்பு சட்டம் என்றால் என்ன? குழந்தை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு என்ன தண்டனை? குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை? குழந்தை திருமணம் செய்யும் ஆண் பெண்ணிற்கு திருமண வயது எவ்வளவாக இருக்க வேண்டும்? சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? அதுக்கப்புறம் இந்த குழந்தை திருமணம் தொடர்பாக யாரிடம் புகார் அளிக்க வேண்டும்? குழந்தை திருமணம் தொடர்பாக எந்த மாதிரி விழிப்புணர்வுகள் பொதுமக்கள் மத்தியில் அரசால் விழிப்புணர்வு செய்யப்பட்டது? குழந்தை திருமணம் செய்வதனால் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன? இது சம்பந்தமாக தான் முழுக்க முழுக்க இந்த காணொலியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குழந்தை திருமணம் ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்துல 1929ஆம் ஆண்டு இயற்றப்பட்டுருச்சு. சரி, அப்பதான் இயற்றப்பட்டுச்சு. இப்ப ஏன் 2006ல இது இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போது குழந்தை திருமணம் செய்பவர்களுக்கும் செய்து வைப்பவர்களுக்கான தண்டனை 15 நாள் சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டிருந்துச்சு அந்த சட்டத்துல. அந்த பெரிய அளவுல அது மாற்றத்தை ஏற்படுத்தல. 15 நாள் தானே அப்படிங்கிற மாதிரி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதனால தொடர்ந்து அது அந்த குற்றம் நடைபெற்றுட்டே இருந்துச்சு. அதனால் இந்த 2006ஆம் ஆண்டு சட்டத்துல சில மாற்றங்கள், திருத்தங்கள் செய்யப்பட்டு குழந்தை திருமண சட்டம், தடை சட்டம் இயற்றப்படுது. இது எதற்கு? அந்த குழந்தை திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது, எங்க நடைபெறுகிறது? நிறைய கிராமப்புறங்கள்ல நடைபெறுது. குடும்ப சூழ்நிலை, ஏழ்மையின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நடைபெறுது. அடுத்து பாத்தீங்கன்னா, காதல் விவகாரங்களால் இந்த குழந்தை திருமணங்கள் நடைபெறுது. இந்த குழந்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிற வயது வரம்பு பாத்தீங்கன்னா, 18 வயதிற்கு குறைவான ஒரு பெண்ணும் 21 வயதிற்கு, அதாவது மேஜர் ஆகாம மைனரா இருக்காங்களா, 21 வயதுக்கு குறைவான ஒரு ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அது குழந்தை திருமணம் என்று சொல்லப்படுது. சரி, குழந்தை திருமணம் அந்த 2006ல இயற்றப்பட்டது தடை சட்டம். இதுல முக்கியமா 3 பிரிவுகள்ல மாற்றம் கொண்டு வராங்க. பிரிவு 1, 9, 10, 11. இதுல என்ன சொல்லுது? இந்த 9, 10, 11 பிரிவு அப்படின்னா, திருமணம் நடத்தி வைப்பவர்கள் மட்டுமின்றி உறவினர்கள், திருமண நிகழ்ச்சியை பார்த்து தடுக்க முயற்சிக்காதவர்கள் என அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் சொல்லுது. அடுத்தபடியா பாருங்க, இந்த சட்டத்துல குறிப்பா பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட முடியாதுன்னு சொல்லுது. அடுத்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்தாலே காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு குற்றவியல் நடுவர் உத்தரவிடலாம். ஒரு தகவல் கிடைக்கு இங்க ஒரு குழந்தை திருமணம் பண்றாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணும்? லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணும்? இம்மிடியட்டா காவல்துறைக்கு அதை தடுக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும். அதையும் தாண்டி குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தகவலோ இல்ல புகாரோ கிடைச்சா போலீசார் விசாரணையின்றி, எந்த விதமான தாமதமும் இன்றி விசாரணை செய்யக்கூடாது, தாமதப்படுத்தாம உடனடியாக முதல் தகவல் அறிக்கை என்று வழக்கு பதிவு செய்யப்படணும். ஏன்னா இது பெண்களுக்கு எதிராக, அதுவும் சிறார்களுக்கு எதிரான வன்கொடுமை செயல். அப்ப கட்டாயம் வித்தவுட் என்கொயரி இமிடியேட்டா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குழந்தை திருமணத்தை பாருங்க எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஆட்சியருக்கு தடுக்கிற அதிகாரம் இருக்கு, வட்டாட்சியர்களுக்கு இருக்கு. இவங்க என்ன பண்ணணும்? உடனடியாக பக்கத்துல இருக்கிற காவல்துறை உதவியுடன் போய் உடனடியாக தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியாச்சு, அந்த பெண் குழந்தையை என்ன பண்ணணும்? பெண் குழந்தையை எங்கு வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், யார் பராமரிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் செய்யக்கூடிய அதிகாரம் அந்த குற்றவியல் நடுவருக்கு இருக்கதா, லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, தாலுகா கோர்ட் நீதிபதிக்கு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த சட்டம் இயற்றப்பட்ட காரணமே இனி வரும் காலங்கள்ல குழந்தை திருமணமே நடக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். சரி,
இப்போ ஒரு 21 வயது நிரம்பிய ஒரு மேஜரான ஒரு ஆண் ஒரு 18 வயதுக்கு குறைவான ஒரு பெண்ணை குழந்தை திருமணம் செஞ்சுட்டாரு. அவருக்கான தண்டனை என்ன அப்படி பாத்தீங்கன்னா, 1,00,000 ரூபாய் அபதாரத்துடன் கூடிய 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கணும்னு சொல்லுது இந்த சட்டம். 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை பிளஸ் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கணும். இது யாருக்கெல்லாம் விதிக்கணும்? அந்த மேஜரான ஆண் கல்யாணம் செய்யறாரு பாத்தீங்களா, 21 வயது நிரம்பிய ஒரு மேஜரான ஆணுக்கும் அந்த திருமணத்தை ஏற்பாடு செய்கின்ற, திருமணத்தை முன்னின்று நடத்துகின்ற அனைவருக்குமே இந்த சட்டம் இந்த தண்டனை பொருந்தும் சொல்லுது. இரண்டாவது, ஒரு இடத்துல குழந்தை திருமணம் நடக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டு காணாமையும் பேரக்கூடாது. உடனடியாக அது சம்பந்தமாக காவல்துறையில புகார் அளிக்கலாம். சரி சார், நேரடியா போய் புகார் அளிக்க முடியாது, வேற ஏதாச்சும் இருக்கா? கட்டாயம் உதவி எண், அரசு உதவி எண் ஒண்ணு கொடுத்திருக்கு. 1098 1098 என்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்திருக்கு. இந்த நம்பர் மூலியமா நீங்க புகார் தெரிவிக்கலாம். ரெண்டாவது பாருங்க, இந்த சட்டத்தை யாரெல்லாம் செயல்படுத்தணும், யார் இதுக்கு விசாரணை அலுவலர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தை திருமண தடை சட்டத்தை பாத்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் அவர் தான் இதுக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதை ஏற்கனவே சொன்ன அந்த சட்டம் எல்லாமே சமூக நல சட்டங்கள். அதுதான் சமூக நல அலுவலர் தான் இந்த குழந்தை திருமண தடுப்பு சட்டத்துடைய விசாரணை அலுவலர் எல்லாமே. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை திருமண தடுப்பு சட்டத்துல அந்த சமூக நல அலுவலர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தகவல் கிடைக்குது இங்க குழந்தையை திருமணம் பண்ண முயற்சி செய்யறாங்க அப்படின்னா உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த திருமணத்தை நடத்துவதற்கும் அவர் முயற்சி செய்யணும். ரெண்டாவது, பக்கத்துல இருக்கிற மாவட்ட நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சு அந்த குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்யணும் சொல்லுது. இவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை போய் நேரடியாவே தடுக்கலாம். சமூக நல அலுவலர்கள், மாவட்ட சமூக நல அலுவலர்கள் நேரடியா தடுத்து அவங்க மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை நாடலாம். நீதிமன்றத்தின் மூலம் அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு நிவாரணம் தேடி தரலாம். ரெண்டாவது, இது மட்டும்தான் இருக்காங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னா இதுதான் முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. யாருக்கு? கிராம பஞ்சாயத்துக்கு. கிராம பஞ்சாயத்துல இந்த குழந்தைகளை குழந்தை திருமணத்தை தடுப்பதற்காக பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் ஒரு குழு கட்டாயம் அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த குழு இதை அந்த கிராமங்களில் குழந்தை திருமணம் நடக்கிறதா என்பதை கண்காணிச்சு அது மாவட்ட சமூக நல அலுவலருக்கோ இல்ல காவல்துறைக்கோ தகவல் தெரிவிக்கணும். சரி, இதெல்லாம் தண்டனைகள் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த குழந்தை திருமணத்தை தடுப்பதற்கு என்னென்ன விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல பொம்மலாட்டம், வீதி நடனங்கள், பேரணிகள், கருத்தரங்குகள், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களுடைய குழந்தை திருமணத்தை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்க, குழந்தை திருமணத்தின் தீமைகளில் இருந்து அந்த ஒரு பெண் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தீமையிலிருந்து எப்படி அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான குறும்படங்கள், ஷார்ட் பிலிம் சொல்லக்கூடிய குறும்படங்கள் அனைத்து துறைகளிலும் ஒளிபரப்பப்பட்டுச்சு. அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துச்சு தமிழக அரசு. அதுக்கடுத்து பாருங்க, ஒரு பெண் குழந்தைக்கு நீங்க மைனரா இருக்கும் போது 18 வயது கீழே இருக்கும்போது குழந்தை திருமணம் செய்து வச்சீங்கன்னா அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படுது. அரசால் செயல்படுத்தக்கூடிய பல நலத்திட்டங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. திருமண உதவித்தொகையும் கிடைக்காம போகுது. அதனால அந்த குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின்படி குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுச்சு. ரெண்டாவது, இதை எப்படி ரத்து செய்யலாம்? ஒரு குழந்தைக்கு திருமணம் பண்ணிட்டாங்க, எப்ப ரத்து செய்யலாம் அப்படின்னா, அந்த குழந்தை அந்த 18 வருடங்கள் முடிஞ்சிருச்சு அந்த குழந்தைக்கு அப்படின்னா, அதுல இருந்து ஒரு 2 வருடங்களுக்குள்ள திருமணம் நடந்த அந்த 2 வருடங்களுக்குள்ள ரத்து செய்யலாம். இதுல அந்த குழந்தையே பாதிக்கப்பட்ட குழந்தையே திருமணத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யலாம். இல்ல அவங்களுடைய பெற்றோர்களும் மனு தாக்கல் செய்யலாம். இல்ல அரசு அந்த நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தானாக முன்வந்து கூட அந்த சமூக நல அலுவலர் மூலம் அந்த திருமணத்தை ரத்து செய்யலாம். சரி, குழந்தை திருமணம் பண்றதுனால அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பேரு அந்த அவங்க குழந்தை அந்த கர்ப்பமாகி அவங்க குழந்தை பெறும்போது தாய் இறந்து போயிடலாம்.
இரண்டாவது, குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்கலாம். அடிக்கடி சிசு அந்த கரு சிதைவடையலாம். கரு சிதைவடைஞ்சு கற்பம் தரிக்காம போகலாம். அந்த பெண்ணின் உள்ளுறுப்புகள் பலவீனமாக, அந்த கற்பப்பை என்று சொல்லி யூட்ரஸ் என்று சொல்லக்கூடிய உள்ளுறுப்புகள் பலவீனமாகலாம். குறிப்பாக அந்த குழந்தையின் கல்வி தடைபடுகிறது. அந்த குழந்தையால படிக்க முடியாம போயிரும். இரண்டாவது, சின்ன குழந்தைய திருமணம் செய்து வைக்கிறதுனால பல வன்முறைகள் அந்த குழந்தை மேல, குடும்ப வன்முறைகள் அந்த குழந்தைகள் மேல செலுத்தப்படலாம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நடக்கும். அதனால தயவு செய்து பெற்றோர்கள் இந்த குழந்தை திருமணத்தை ஊக்குவிக்க கூடாது. தங்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே, அந்த மைனரா இருக்கும் போது, 18 வயது கீழே இருக்கும்போது கட்டாயம் திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. இனி அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். போக்சோ சட்டத்தை பத்தி, குழந்தை பாலியல் துன்புறுத்தல் பற்றி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.